ஸ்லீவோட கட்டிங் வீடியோ. இப்போ இது மாதிரி இருக்க ஒரு பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ இந்த பக்கம் ஃபோல்டிங் இருக்கும், இந்த சைடு 2 பீஸ் ஓப்பன்ல இருக்கும், ஒரு பீஸ் க்ளோஸ்ல இருக்கும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கீழே வந்து சரிசமமா கோடு போட்டுட்டு 1.5 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிறேன். இதை சரிசமமா கட் பண்ணி ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ இந்த போர்ஷன்ல இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் பக்கமும் இங்க மார்க் பண்ணக்கூடாது. இப்படி எடுத்து வச்சு பேக் போர்ஷன் இந்த லைனு நாங்க இங்க 1.5 இன்ச் கொடுத்துக்கோம்ல, அந்த லைன் மேல இதை அப்படியே வச்சுக்கணும். வச்சுட்டு இங்க முடியுதுல்ல, அந்த இடத்துல ஒரு சின்ன மார்க் பண்ணிக்கணும். அதே போல இங்க முடிகிற இடம், இங்க உள்ள வந்து இன்கேஸ் இது மாதிரி உள்ள போய் மாட்டிக்கும். அதனால என்ன பண்றீங்க, இது மாதிரி ஓபன் பண்ணி வச்சுட்டு பண்ணணும். இப்படி பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க். இப்போ இங்க ஆம் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க், அந்த இடத்துல ஒரு பிளஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த கர்வ் லைன்ல சென்டரா ஒரு சின்ன கையை வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இது எடுத்துக்கிறது எல்லாமே ரெடி அளவு. இப்போ இதுக்கு முன்னாடி இங்க முன்னாடி அவ்வளவுதான். இதுங்களா, இது வந்து ரெடி அளவு, இது வந்து ஸ்டிச்சிங் அளவு. இது கட் பண்ண தேவையில்ல, நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே இது கட் ஆகி போயிடும், அதனால பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்து எது மாதிரி போட்டிருக்கோமோ அதே போல இங்க கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த 1.5 இன்ச் கொடுத்துக்கோம்ல, அந்த இடத்துட்டு ஒரு நாச்சஸ் சின்னதா கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க ஸ்டிச்சிங்க்கு வர எடுத்துட்டது இது சென்டர். இப்போ இதை வந்து அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணி போட்டுட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு இங்க சென்டரா வந்து ஒரு 1/2 இன்ச்சு லைன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி லைட்டா கர்வா வந்துடும். இப்போ இதை அப்படியே கட் பண்ணிட்டு இந்த 2 பீஸையும் எடுத்தாப்புல ஒரு சின்ன நாச் கொடுத்துட்டு அதை ஃப்ரண்ட்னு மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான், ஸ்லீவ் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தடுத்தது வந்து ஸ்டிச்சிங்கும் நான் கண்டினியூவா போடுறேன். இந்த ப்ளவுஸோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நான் வந்து கட்டிங் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அடுத்தது ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.